பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு எத்தனை கிருபை இருக்க வேண்டும். அந்த கிருபையை கர்த்தர் தந்திருப்பதற்காய் ஆண்டவருக்கும், அதெல்லாம் விட பல ஆண்டுகளாய் இந்த ஊழியம் நடப்பதற்கு தங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையினாலே தாங்கி வருகிற எல்லா பார்வையாளர்களுக்கும் நன்றியை செலுத்துகிறேன். நேற்றைய தினத்தில் ஒரு அம்மையார் என்னோடு ஒரு 1/4 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தீங்க. அன்பு அன்பு அன்புன்னு சொல்கிறோம் ஐயா, மனித அன்புக்கும் தேவ அன்புக்கும் என்ன வித்தியாசம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. தேவ அன்பை குறித்து நான் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கே தெரியும். ஏன்னா அன்பு என்று சொன்னால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பினாலே தான் தம்முடைய செல்லக்குமாரனாய் இருந்த பிதாவின் மடியில இருந்த அவர் இறங்கி வந்து நம்மையெல்லாம் மீட்பதற்காக தன்னையே கிருபாதார பலியாக கொடுத்தாரே, அதைவிட தேவனுடைய அன்பை நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? எனக்கு அன்பானுடைய மனித அன்பு சில நேரம் கட் ஆஃப் ஆகும், அல்லது சிசர் கட் ஆஃப் ஆயிடும், தொடர்ந்து வரும். ஒரு மனுஷன் எவ்வளவு ஒருத்தரை நேசிக்கலாமோ அவ்வளவு பகைக்கவும் முடியும். உதாரணமாக பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகத்தை நீங்கள் பலமுறை படிச்சிருக்கலாம். 13ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணை எவ்வளவோ நேசித்தான். அவளுக்காக தன் சரீரத்தில் கூட மெலிந்து கொண்டே போனதை பார்க்கிறோம். ஆனால் அவ்வளவு நேசித்த அதே அம்னோன் அந்த தாமாரை வெளியே தள்ளி கதவை பூட்டியதை வெறுத்ததை நீங்கள் அந்த வேதத்தில் பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய அன்பு அப்படி இல்லை. கடைசி மட்டும் நம்மோடு இருக்கும், நம்மை காக்கும், நம்மை நடத்தும். நாம் தேவனோடு அன்பாக இருப்பதினால நமக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்டீங்க. அநேக காரியங்கள் உண்டு, உங்களுக்கு சொல்லுவேன். மனித அன்பை குறித்து நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் கண்டிருப்பீங்க. ஏன்னா நீங்களே சொன்னீங்க, 4 குழந்தைக்கு பிறகு ஒரு காலத்தில் நீ தான் வேணும்னு சொன்னவங்க இப்போ என்னை விட்டு இன்னொரு பெண்ணோட வாழ்கிறாங்க. ஐயா, என்ன அன்பு அப்படின்னீங்க. அன்பை குறித்து நீங்கள் இன்னும் சரியாக அறியலை. கொரிந்து சபைக்கு அதனால தான் பவுல் எழுதும்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நீங்கள் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுங்க. அப்படி அன்பு குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நம்ம மேலே வைத்த அன்பு இல்லை, நாம தேவன் மேலே அன்பு வைக்கிறதுனால என்ன நமக்கு உண்டு, அதனுடைய பலன் என்ன என்பதை குறித்து அநேக காரியங்களை நாம் தியானிக்கலாம். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்காமல் கையில் எடுத்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, நீ இதை நம்பு, அது எப்போதும் மாறாதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, நீ இதை நம்பு, அது எப்போதும் மாறாதது. நம்பு, நீ இதை நம்பு, அது எப்போதும் மாறாதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது
அது அளவிட முடியாதது. நம்பு, நீ இதை நம்பு, அது எப்போதும் மாறாதது. தாயின் நண்பொருந்தாள், அது தனிந்தே போய்விடும். தாயின் அன்பொருந்தாள், அது தனிந்தே போய்விடும். நல்ல தந்தையில் பொருளாள், அது மறைந்து போய்விடும். நல்ல தந்தையின் அன்பொரு நாள், அது மறைந்து போய்விடும். என்றென்றும் மாறாதது என் இயேசுவில் தூயல்வு, என்றென்றும் மாறாதது, அது அளவிட முடியாதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, நீ இதை நம்பு, அது எப்போதும் மாறாதது. கணவனின் நண்பொருந்தாள், கணவனின் நண்பொருந்தாள், அது கடந்தே போய்விடும். கணவனின் நண்பொருந்தாள், அது கடந்தே போய்விடும். நல்ல மனைவியின் அன்பொரு நாள், அது மறைந்து போய்விடும். நல்ல மனைவியின் அன்பொரு நாள், அது மறைந்து போய்விடும். என்றென்றும் மாறாதது என் இயேசுவில் தூயது, என்றென்றும் மாறாதது, அது அளவிட முடியாதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, நீ இதை நம்பு, அது எப்போதும் மாறாதது. நல்லா கவனிங்க. எல்லா அன்பும் இந்த உலகத்தில் ஒரு நாள் போயிடும். யோபுவுக்கு, உத்தமனுக்கு வாச்ச மனைவி வியாதி வந்த உடனே வாயிலிருந்து என்ன வந்துச்சு? அன்பான வார்த்தையாக வந்துச்சு, இன்னுமா உத்தமத்தில் நிற்கிறாய், இன்னுமா உத்தமத்தில் நிற்கிறாய். இது போதாதா? ஆடு மாடை இழந்த, ஒட்டகத்தை இழந்த, சொத்து சுகத்தை இழந்த, பெற்ற 10 பிள்ளைகளை இழந்த, ரோட்டுக்கு வந்துட்ட, இன்னுமா ஐயா? எனக்கு அன்பானவர்களே, மனிதனின் அன்பு கடைசி வரைக்கும் நிச்சயமாக நிற்கிறதே கிடையாது. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எபேசு சபையின் தூதனுக்கு எழுதும்போது மிக அழகாக எழுதி வைத்தார். யார் சொல்றது? எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்திலே வைத்துக்கொண்டு 7 பொன்கொத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. என்ன சொல்றாரு?
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் உன் பிரயாசம் தெரியும், உன் பொறுமை தெரியும், நீ நீ பொல்லாதவையில சகிக்கூடாமல் இருக்கிறதையும் தெரியும். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொள்கிறதை சோதித்து அறிகிறதையும் உனக்கு தெரியும். நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இதுதான் மனித அன்பு. எனக்கு அன்பாளை காதல் பண்ணும்போது கல்யாணம் பண்ணும்போது அன்பு எல்லா இடத்துலையும் ஒன்றா தான் இருக்கு. எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்குது. கல்யாணத்துக்கு பின்னாடி எப்படி இருக்கு அன்பு? காப்பி காமு பிள்ளைகிட்ட கேட்டால் சொல்லும். கல்யாணத்திற்கு பின், கல்யாணத்திற்கு முன். கல்யாணத்திற்கு முன்னு சரி, அடே அப்பா எப்போ பார்ப்போம், திருப்பி ஃபோன் எடுத்தால் எப்போ வைப்பா. இதுதானங்க அன்பு. மனித அன்புக்கு தேவ அன்பை ஒரு நாள் நினைக்காதீங்க. ஏன்னா தேவனுடைய அன்பு சாட்டை எடுத்த போதும் சரி, சாட்டை எடுத்தார் யூதரெல்லாம், அவர் அன்பை விதைத்தார் பூமியெல்லாம். ஆணி அடித்தார் மேனியிலே, அவர் அன்பை விதைத்தார் பூமியிலே. கண்ணை இழந்த யூதர்களே, கர்த்தர் உம்மை காத்தருள்வார். பாவம் தீரும் என்கின்றார், பலன் இல்லாமல் போகின்றார். தேவ மைந்தன் போகின்றார், தேவதூதன் போகின்றார். தேவ பூமி அழைத்ததென்று மேரி மைந்தன் போகின்றார். உலகை சுமக்கும் தோள்களிலே சிலுவை சுமந்து போகின்றார். மொழி வழங்கும் வேளையிலும் குருதி பொங்க போகின்றார். தேவனுடைய அன்பை மட்டும் சாதாரணமாக இடம் போட்டாதீங்க. அவர் மேல் வைத்த அன்பு நாம் அப்பப்போ தேவைக்குன்னா வைப்போம். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஆண்டவரே 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 எல்லாம் இருக்கும்போது. அதனால தான் உபாகமத்தில் அன்னைக்கு சொல்லிக்கிட்டே தான் வரேன், சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும்போது உன் அன்பு எப்படி இருக்கு? எல்லாம் இருக்கும்போது அன்பு எப்படி இருக்கு? இல்லாத போது அன்பு எப்படி இருக்கு? எனக்கு அன்பானுடைய ஆனால் இந்த உலகத்தில் நிலச்சிருக்கான். அதனால தான் கொரிந்து சபையினுடைய நிருபத்தை கடைசி வசனத்தை எடுக்க சொன்னேன். 13 கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. உண்மைதான். விசுவாசம் இல்லைன்னா நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை இல்லைன்னா விசுவாசம் கிடையாது. ஆனா அதுல பெரியது எது? அன்பே பெரியது. அன்பே பெரியது. அன்புக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. அன்பு கண்ணால் பார்க்க முடியாது, அதை அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் வள்ளுவன் சொன்னான், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னா. எதை வச்சு அன்பை நிறுத்த முடியாது. ஆனால் மனிதனுடைய அன்பு கொஞ்ச நேரத்தில் கட்டாப்பாயிரும். அம்னோனுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அதைத்தான் கற்றுக்கொள்ளணும். தயவு செய்து நீங்கள் சும்மா இருக்கும்போது 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை முழுவதும் உட்காந்து படிங்க. அந்த பெண்ணுக்காக அவன் பட்ட பாடு என்ன? கடைசியில் அவன் காரியம் முடிந்த உடனே அவளை கண்ணீரும் கம்பலையுமாய் வெளியே தள்ளின போது அவள் சொன்னாலே, நீ முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கலும் இப்போது செய்கிறது கொடுமையாக இருக்கிறதுனாலே. மனுஷனுடைய அன்பு இதுதாங்க. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அன்பு ஒரு நாள் குறையும். ஆனால் தேவனுடைய அன்பு கடைசி வரைக்கும். நாம் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து கடைசியில் போகும்போது கூட நமக்காக பரிதவிக்கிற ஒருவர் உண்டுன்னா அவர் தாங்க. எனக்கு அன்பானவர்களே, அன்பு மனிதர் மேல் அவர் வைத்த அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. அதனால தான் இந்த பூமியில் தன்னையே கொடுத்தார். ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும்
உனக்காக எனக்காக சிந்தினார். உரசின தொங்கிங்க குருதியும் வண்டிங்க கொல்கதம் மலைதனில்லே உரசினில் தொங்கிங்க குருதியும் வண்டிங்க கொல்கதம் மலைதனில்லே குருமேசு சாமி கொடுந்துயர்த்தாமி கொள்ளாய் கண் கொண்டே நாம் குருமேசு சாமி கொடுந்துயர்த்தாமி கொள்ளாய் கண் கொண்டே. சிரசினில் முள்முடி உறுத்திட அலைந்தே சிலுமையில் சேர்த்தனையோ சிரசினில் முள்முடி உறுத்திட அலைந்தே சிலுமையில் சேர்த்தனையோ திருக்கரங்கால்களில் ஆடிகள் அடித்தார் சேனை திரண்டூழ தீய திருக்கரங்கால்களில் ஆணிகள் அடித்தார் சேனை திரண்டூழ. எட்டியால் சேவகன் எட்டியை கோத்த இறைவன் இல்லாவதில்லை எட்டியால் சேவகன் எட்டியை கோத்த இறைவன் இல்லாவதில்லை தீட்டிய தீட்டையும் குருதியும் ஜலமும் திரண்டு ஓடுது அவன் தீட்டிய தீட்டையும் குருதியும் ஜலமும் திரண்டு ஓடுது சந்திர சூரிய சகலவன் சேனைகள் சகியாமல் ஆடுதையோ சந்திர சூரிய சகலவன் சேனைகள் சகியாமல் ஆடுதையோ சுந்தர மயிலல் உயிர் விடும் காட்சியா துடிக்கா நின்றுள்ளோ சுந்தர மயிலல் உயிர் விடும் காட்சியா துடிக்கா நின்றுள்ளோ. ஐயா எவ்வளவு அன்பு வச்சேன்னு சொன்னா கையை உயர்த்தி காட்டுவார். நான் சிறுவையில் இவ்வளவு நேரம் கையை வச்சிருந்தேன் பாணியில். அவருடைய அன்புக்கு ஈடு என மனுஷ அன்பை போய் பேசலாமா? மனுஷ அன்பை நினச்சி பார்க்கக்கூட முடியாது. ஒரு குழந்தை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நேரம் சுமப்பீங்க, எவ்வளோ நேரம் தோளில் வச்சுருப்பீங்க, கொஞ்ச நேரம் வச்சுருப்பீங்க, வலிச்சுன்னா அப்புறம் கீழே வைப்பீங்க, உடனே அப்படிங்கும், திருப்பி தூக்குவீங்க. இப்படி ஒரு 4-5 நேரம் சொல்லிச்சுன்னா உடனே சொல்லுவீங்க, இந்த சனியை இறங்கவே மாட்டேங்குது. அன்பு என்ன ஆயிரும்? சனியன் ஆயிரும். இதுதாங்க மனுஷனுடைய அன்பு. மனுஷனுடைய அன்பை போய் தேவனுடைய அன்புக்கு கொஞ்சம் கூட நினைக்காதீங்க. ஆனால் அவர் நம்ம மேலே வைத்த அன்பினால தான் ஐயா இந்த மண்ணில் தெய்வமாக வந்தார். நாம் பாடுறோம்ல, மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இம்மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு மண்ணிலே மனிதனாக உதித்தது.
அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு மண்ணிலே மனிதனாக உதித்தது. வானம் விட்டு பூமிக்கு வந்த அன்பு, ரத்தம் சிந்தி என்னை மீட்ட அன்பு. வானத்தில் இறங்கி பூமிக்கு வந்த அன்பு, ரத்தம் சிந்தி என்னை மீட்ட அன்பு. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு உன் மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு மண்ணிலே மனிதனாக உதித்தது. இந்த உலகத்துல இறங்கி வந்ததுக்கு காரணமே பாவத்தில் அழிஞ்சு ஓட்டணும் இல்லை, அவருடைய அன்புக்கு அளவு என்ன தெரியுமா? யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம, ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், படித்தவனா இருக்கலாம், படிக்காரனா இருக்கலாம், பைத்தியக்காரனா இருக்கலாம், மனவளர்ச்சி இல்லாதவனா இருக்கலாம், ஏன் நொண்டியா இருக்கலாம், குருடனா இருக்கலாம், முடவனா இருக்கலாம், எவனும் கெட்டு போயிடக்கூடாது. இந்த அன்பு நமக்குண்டா? நம்ம அன்பு எவன் கெட்டு போனா என்ன, நமக்குரியதை பாரு. இதாங்க மனித அன்பு. மனித அன்பை நினச்சி தேவன் அன்போட எடை போற்றவே செய்யாதீங்க. தேவனுடைய அன்பு எப்போதும் மாறுபடாது. ஏன்னா அது தாயினும் மேலான அன்பு. தாய் கூட கொஞ்ச நேரம் 10 மாதம் கழித்து சுமையை இறக்கி வச்சிருவா. ஆனால் அவர் தம்முடைய உள்ளங்கையில் ஒன்னை என்னை வரைந்திருக்கிறாராம். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிறாராம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமக்கிறது மட்டுமல்ல, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இந்த அன்பை போய் மனுஷ அன்பை போய் சாதாரணமாக சொல்லிடுறீங்களே, தேவ அன்பு அன்புங்கிறாங்களே பிரதர். தேவன் நாம தேவன் மேலே வைக்கிற அன்புக்கு இதெல்லாம் குப்பை, இந்த உலகத்தில் இருக்கலாம். அதனால தான் இயேசு சொன்னார், யோவான் 2:15-16 சொன்னார். யோவான் எழுதினான், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஏன்னா மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகளெல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவை. எனக்கு அன்பாவுடைய தேவனிடத்தில் வைக்கிற அன்பே வித்தியாசங்க. இன்னைக்கு சொன்னீங்களே, இத்தனை 4 பிள்ளைக்கு பிறகு நீங்கள் எத்தனை வயசானாலும் கிளவி ஆனாலும் உன்னையும் பார்த்து என்னையும் பார்த்து மற்றவன் சொல்லுவான், இந்த கிழவன் போகிறான், கிளவி போகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், என் பிள்ளை போகிறான். தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்களே, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். எத்தனை குடும்பத்தில் இன்றைக்கு அன்புக்காக தவிக்கிறார்களோ, பெற்ற பிள்ளையை இழந்து, தன் புருஷனை இழந்து, மனைவியை இழந்து, தன் சொந்த பந்தங்களை இழந்து எத்தனை பேர் அந்த அன்புக்காக ஏங்கி நிற்கிறீர்களோ, அவருக்கெல்லாம் அவர் தாய்க்கு தாயாய், தகப்பனுக்கு தகப்பனாய், ஏன் ஒரு மனைவி புருஷனுக்கு இருந்தால் மணவாளனாகிய கிறிஸ்துவாய், அல்லது புருஷனை இழந்திருந்தால் மணவாட்டியாகிய ஒரு மணவாட்டியை போல உனக்கு எனக்கும் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சும்மா சொல்லலை. ஏசாயா 41:13 உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு சொன்னவர் இன்றைக்கும் அன்பு வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த அன்பினால தான் அந்த ஊழியத்தை தாங்கி வரீங்க. உங்களுக்காக நான் அனுதினமும் ஜெபிக்கிறது உண்டு. அது மட்டுமல்ல, இப்போ பார்வையற்ற சகோதரிகளுக்காக, வயதான தாய்மாருக்காக ஒரு கட்டடம் கட்ட ஜெபத்தோடு காத்திருக்கிறோம். ஏன்னா 2 கண்ணும் தெரியாமல் போயிட்டா சொந்தம் பந்தம் உறவு எல்லாம் அன்பு ரொம்ப ஜாஸ்தி, அதனால் விட்டுருவாங்க. இப்படிப்பட்டவர்களும் கடைசி நாட்களில் எத்தனையோ பேர், நீங்கள் முதியோர்கள் நல்ல கண் இருக்கும் கால் இருக்கும் ஆனால் தெருவில் படுத்து கிடப்பாங்க.
இந்த 2 கண்ணும் பார்வையிலாங்களோ அப்படி இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவர்களுக்கு ஒரு இல்லத்தை கட்டி வர்றோம். பார்வையற்ற மகளிர் தங்கு விடுதின்னு சொல்லி தான் கட்டிட்டு வரோம். பர்திமேயு பார்வையற்றோ மகளிர் விடுதின்னு தான் அதை பேர் வைக்கணும்னு என் மனசில் வந்தது. அதுக்கு ஒரு சதுரடி 2300 ரூபா. எனக்கு ஒரு ஆசை, ஒரு 700-800 சதுரடியில் நல்லா கட்டி அவங்க உள்ளே எல்லா வசதியும் வச்சு கட்டணும். நீங்களும் கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர்? நாங்கள் தொடர்பு கொள்ள இதில் 2 நம்பர் வரும். இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை நான் கணக்கு வைக்கிற ஆளுங்க உதவி செஞ்சால் எனக்கு அதற்கான வழிமுறைகளை சொல்லுவீங்களான்னா என்கிட்ட கேளுங்க. தனி அதற்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பரே இருக்குது. நீங்கள் அது வழியாக கொடுத்து உங்கள் ஆதார் பேன் எண் கொடுக்கும்போது அதற்கான பில்லும் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். தயவு செய்து கேட்காம போட்டு சொல்லாதீங்க, கேளுங்க. எங்களுக்கு பில்லு வேணும்னு சொன்னால் பில்லு வேணுங்கிறவங்க முதலே சொல்லி கேளுங்க. உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். ஒருவேளை எங்கள் பகுதியிலும் வந்து ஐயா இப்படி ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் வந்து பேசுவீங்களான்னு அநேகர் கேட்குறீங்க. நானும் சொல்லி வரேன். நிச்சயமாக ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்கிறதுக்கு தருணம் கிடைக்கிறது பெரிய காரியம். கிடைக்கும் போது அதை நான் விடுவதில்லை. நிச்சயமாக வந்து உங்களுக்கும் பேசுவேன். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளிலே அன்பு, இந்த 3 எழுத்து, இதற்குள்ளே எத்தனை ஆழமான சத்தியங்களை வைத்திருக்கிறேன். மனிதனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு, மனிதன் தேவன் மேல் வைக்கிற அன்பு, தேவன் மனிதன் மேல் வைத்த அன்பு, இப்படி பல காரியங்கள் உண்டு. இதை குறித்து நாங்கள் தியானிக்க எனக்கும் எங்களுக்கும் கற்றுக்கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்திலே பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், புதிதாக ஒரு நேர்முக தேர்வுக்கு போகிற மக்களுக்காய், புதிதாக இன்றைக்கு தான் நான் ஒரு இடத்துக்கு இன்றைக்கு போகிறேங்கிறவங்களுக்காக, வேலையில் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்காக, படித்து ஒரு வேலை இல்லைன்னு கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கவலைகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.